Hello friends, welcome to Udaya channel recipes. இன்னைக்கு இந்த வீடியோல brownie எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். brownie செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 150 கிராம் milk chocolate சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட், டார்க் சாக்லேட் இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம். அடுத்ததா 120 கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறுற வரைக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக 100 கிராம் மைதா, 20 கிராம் கோகோ பவுடர், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வேறொரு பவுலில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். கூடவே 150 கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் செய்கிறதுக்கு பீட் பண்ணுற மாதிரி ஓவராக பீட் பண்ணிடாமல் முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து வர வரைக்கும் பீட் பண்ணால் போதும். அடுத்து இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் மிக்ஸை சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா கலந்துக்கலாம். அடுத்து நம்ம சலிச்சு எடுத்த மைதா கோகோ பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண சாக்லேட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சாக்லேட் சேர்த்துருக்கிறது ஆப்ஷனல் தான். சாக்லேட்டை சேர்த்துட்டு மறுபடியும் இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பண்ணக்கூடிய ட்ரேயில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு மறுபடியும் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ட்ரேவோட இன்ச் பார்த்திங்கன்னா 9x6 எடுத்திருக்கேன். ஸ்பேச்சுலா வச்சு பேட்டரை நல்லா ஈவன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 முறை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ ப்ரௌனி சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நாம் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை நான் 25 மினிட்ஸுக்கு செட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். ஆனால் இதை நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு 22 மினிட்ஸ்லேருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டூத்பிக் வச்சு இதை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கேக் பேட்டர் ஓவராக ஒட்டி இருந்ததுன்னா சரியாக வேகலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக ஒட்டி இருந்ததுன்னா ப்ரௌனி கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா ஓவர் பேக் ஆகிடும். இந்த ப்ரௌனியை வெளியில் எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ப்ரௌனிக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலே நல்லா தோல் சுருங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ப்ரௌனியோட கரெக்ட் டெக்ஸ்சர். இப்போ நாம் இதை பீசஸ் போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.